வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலம் எங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்கள், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரு வணக்கம். அறிவேதான் தெய்வம் என்றால் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்க. அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வார். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வார். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய 9 மைய தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த நம் ஞானாசிரியர் அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை
அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து சிறந்த கவிகள். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. அருமை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோ பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் தெய்வம், பிரபஞ்சம், பொருள் பற்றிய மேலும் ஒரு கவி மெய்யுணர்வு என்ற தலைப்பிலே அணுவாயும் தனித்தனியே இயங்கிக் கொண்டு ஆறாகவும் காட்சியளிக்கும் நீர் போல் அணுவாயும் கூட்டுறவாய் காட்சியாகும் அகண்ட பேரண்டத்தில் தோற்றமெல்லாம் அணுநிலையை பரு உருவில் உணரவல்ல அறிவுதான் உயிருணர்வா. அதற்கு மேலும் அணுவுக்கு ஆதிநிலை பிரம்மம் என்று ஆழ்ந்துணர்ந்த அறிவே மெய்யுணர்வு ஆகும். உணர்வு, உணர்ச்சி கடலும் அலையும் போல. அடிப்படையிலே உணர்வு. அந்த உணர்விலே கூட ஜீவன்களிலே உள்ள உணர்வு, பஞ்சபூதங்களிலே உள்ள உணர்வு, இறைநிலையிலே உள்ள உணர்வு, இவை ஒவ்வொன்றும் அளவிலே திணிவிலே குறைந்து கொண்டே வரும். அதாவது நுட்பமான அலைகள். நாம் உணரக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாமே 20 அலைகளுக்கு மேலதான் உணர்ச்சிகளாக. இன்னும் சொல்ல போனால் உணர்ச்சி வேகமாக வெளிப்படும். உடல் சார்ந்த தேவைகள், கடமைகள் முடிப்பதற்கும் உணர்ச்சி தான். அது 20க்குள் அடங்கி போகும். ஆனால் இதை கடந்து எண்ணமற்ற நிலையிலே இன்னும் ஒடுங்கிய உணர்வாக உணர வேண்டும், தூய்க்க வேண்டும் என்றால் அது ஆல்பா ஃப்ரீக்வன்சின்னு சொல்லக்கூடிய 13 முதல் 8 வரைக்கும் உள்ள பீட்டா ஃப்ரீக்வன்சி விட நுண்ணியது தானே. இது 14 முதல் 40, அது 13 முதல் 8. அப்ப இந்த நுண்ணிய உணர்விலே இந்த காந்தத்தின் தன்மாற்றம் பீட்டா ஃப்ரீக்வன்சியில் உணர்கிறோம். அழுத்தம், ஒளி, சுவை, மனம் மற்றும் மன இயக்கமாக உணர்கிறோம். இது ஆல்பா ஃப்ரீக்வன்சிக்கு வருகின்ற போது மனம் ஆற்றுப்போகிறது. அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற பஞ்ச தன்மாத்திரைகளிலே அழுத்தம் என்ற முதல் தன்மாற்றம் மட்டுமே உணரும். அது ஆக்னிதவம். அதாவது காந்தத்தின் முதல் திணிவை மட்டுமே உணரக்கூடிய நிலை. இந்த ஜீவகாந்தத்தின் உட்பொருள் என்ன? இன்னும் நுணுகிய பஞ்சபூத நிலை, இயக்க நிலை. அப்ப இந்த பஞ்சபூதங்கள் இணைந்த இந்த பிரம்மலோகம், யூனிவர்ஸ் அல்லது காஸ்மாஸ் அல்லது தமிழிலே உலகம். உலகம் என்றால் பூமி மட்டுமில்லை. உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நீக்கலும் நிலைபெறுத்தலும் நீங்களா அழகா விளையாட்டுடையான். அப்போ உலகம் என்றால் பிரபஞ்சம் என்றுதான் அர்த்தம். பூமி என்பதுதான் இந்த நாம் வாழ்கின்ற உருண்டை. எனவே இந்த உலகம் முழுவதும் இன்னும் நுண்ணிய அலைநிலைகள் அல்லவா. அப்பதை இன்னும் நுணுகி தீட்டா ஃப்ரீக்வன்சி 7 முதல் 4. அப்ப இந்த பஞ்சபூதங்கள் உணர்கின்றன, ஆனா சொல்ல முடியாது. மிக நுட்பமான உணர்வு. மகிழ்ச்சி சொல்லுவாங்க, எல்லாமே இயக்கங்கள் தான். இந்த உலகத்தில் இயங்காத ஒன்று இல்லவே இல்லை. இப்ப நாம என்ன சொல்லுவோம், மேஜை நாட்கள் எல்லாம் என்ன நகர்ந்துட்டா இருக்குது. இது ஒரு புற அறிவின் கேள்வி. அதற்குள் ஒரு இயக்கம் இல்லை என்றால் இப்ப எந்த ஒரு பொருளும் ஒரு காலத்தால் பட்டு போகக்கூடாது இல்லையா.
இப்போ இரும்புல கட்டில் பீரோ பயன்படுத்துகிறோம். ஒரு காலகட்டத்தில் துருவேறுது இல்லை. அப்போ புதிதாக இருக்கிற போது இருக்கின்ற நிலையிலிருந்து அது அழிவை நோக்கி நகர்கிறது தானே. துரு வந்த பிறகு எங்க இரும்பு இருக்குதுங்க, ஓட்ட வந்து காணப்படும். அப்போ தன்னைத்தான் இழக்கின்ற நிலை ஒன்று இருக்கு இல்லையா? அப்ப அதற்குள் இயக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு நுணுக்கம் என்றால், ஒவ்வொரு விண்ணும் தன் முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விண்ணும் தன் முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. முடிகின்ற வரைக்கும் அதற்கு இயக்க காலம், ஆயுள் காலம் என்று சொல்கின்றோம். அப்ப இதற்கும் நுணுகி போனால் அது இறைத்துகள் நிலை. 3 முதல் 1 வரைக்கும் உள்ள டெல்டா ஃப்ரீக்வன்சி இறைத்துகள் நிலை. இப்ப அது உணர்கிறதா இல்லையா என்றால், எழுச்சி பெற்ற வேகம், சூழ்ந்திருக்கின்ற சுத்தவெளி, அது ஊடுருவி போக அனுமதிக்கல. இப்ப உணர்ந்து தன்னைத்தானே திரும்பிக்குது இல்லையா? எனவே உணர்வு என்றது எவ்வளவு நுணுகி போனாலும், அதனால்தான் இறை உணர்வுன்னு சொல்லுவோம். இதை பகவத்கீதையில சாங்கிய யோகம், சாங்கியம் என்றால் உணர்வு நிலை, இறை நிலை அர்த்தம். அப்ப உணர்ச்சி நிலை வேறு. அது கூட நம்ம மனிதனாக வந்த பிறகு பேசுகின்ற உணர்வு நிலை, உணர்ச்சி நிலை, அதுவும் வேறு. இதற்கு உட்பொருள் எங்கே? உணர்வின் பிறப்பிடம், உணர்ச்சியின் பிறப்பிடம் எங்கே என்று நுணுகி போக 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 அது இறைநிலை என்ற உணர்வு. அதான் மெய் உணர்வு. அப்போ அந்த இறைநிலை உணர்கிறது. ஆனால் நம்மை போல் உணருமா அப்படின்னா இல்லை. அதனால்தான் இது உணராத தெய்வம் என்று சொல்லுவார்கள். சுத்த வெளி என்பது தன்னைத்தான் உணர முடியாத தெய்வம். எப்போ தெய்வம் உணர்கின்ற நிலைக்கு வருகிறது என்ற கேள்வி வருகின்ற போதுதான் கீதையில 700 ஸ்லோகங்களிலேயும் மைய கருத்தாக அமைந்திருப்பது என்ன என்றால் ஆன்மா, ஆத்மா, ரெண்டு ஒண்ணுதான். அப்ப ஆத்மா என்பது உணர்கின்ற நிலை, ஜீவகாந்த நிலை. இந்த உணர்கின்ற நிலையில குறிப்பிட்ட உயிர் என்ற எல்லைக்குள், நுண் உயிரோ மனிதனோ, அந்த உயிர் என்ற ஒரு எல்லைக்குள் அமைகின்ற நிலை, அது ஜீவ ஆத்மா. அதாவது உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய திறம். அது 14 முதல் 40. 14 எங்கே பிறக்குது? நுண் உயிரிலே 14 அலை. விலங்குகளிலே கொடூரமான கொள்ளுகின்ற நிலையில 40 அலை. மனிதன் வரைக்கும் 40 தான் அதிகம். ஏன் 40 அமைந்தது? ஏன் 50 பேர் கூட 100 பேருக்கு கூடாது என்றால், உள்ளது 40 தான். உள்ளது 40 தான். எப்படி? நம் இந்த பூமியில் ஜீவகாந்தம் தோன்றுவதற்கே அடிப்படை 27 நட்சத்திர தொகுதிகளுடைய ஆற்றல், 27 நவகோள்களின் ஆற்றல் 27 36. இந்த பூமியின் பஞ்சபூத சேர்க்கை 41. இந்த பூமியும் சூரியனுக்குள்ளதான் இருக்குது. சூரியன்ல விண் இருக்குது, இங்கேயும் விண் இருக்குது. 2 இடத்துல விண் வந்துருச்சு. 1 எடுத்துட்டா 40. உள்ளது மறந்தது உலகங்களாய் உயிர்களாய். இல்லாதது வரல, இல்லாதது வர முடியாது. அதுதான் பூரணம் என்று சொல்வார்கள். இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போக முடியாது. இதுதான் இயற்கை உண்மை, இறை தத்துவம். அப்போ அதே இறைநிலை எழுச்சி பெற்று தன்னை உணர வேண்டும் என்கின்ற போது அந்த உணர்கின்ற நிலையாக வருந்த நிலைதான் பரமாத்மா. இதற்கு உடம்பும் கிடையாது, உருவமும் கிடையாது. எப்படி அப்படின்னா, இப்போ இந்த வாழ்க்கையில உடம்புக்கு சரியில்லை வச்சுக்கீங்களேன், சித்தா, ஆயுர்வேதிக், இது தாவரங்களை மையப்படுத்தியது. ஹோமியோபதி
அது ஜீவன்களையும் தாவரங்களையும் மையப்படுத்தியது. யுனானி அது உலோகங்களை மையப்படுத்தியது. அலோபதி இது மண்ணில உள்ள ரசாயனங்களும் நீர் தத்துவமும் மண் தத்துவமும். இப்போ இந்த உலோகமோ அல்லது மண் இருந்திருக்கக்கூடிய ரசாயன மாத்திரைகளோ அல்லது திரவ மருந்துகளோ இதெல்லாம் வான்காந்தம். இப்போ இதை நாம் உண்ணுகின்றோம், நம்முடைய நோய் தீருதில்லை. அப்போ உள்ளே போன இந்த மருந்தை ஜீவகாந்தமாக மாறுகிறது. ஏன்னா இதனுடைய அளவு குறைவு, இந்த உடம்புல இருக்கின்ற ஜீவாந்தத்தின் அளவு அதிகம். அப்போ இந்த வான்காந்தமே ஜீவாந்தமாக தரமாற்றம் அடைந்து நம்முடைய நோய்களை குணப்படுத்துகிறது. அதனால் ரெண்டையும் தனித்தனி பிரிக்க முடியாது. பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் பிரிக்க முடியாது. உடலுக்குள் சிறைப்பட்டது ஜீவாத்மா, உடல் என்ற எல்லைக்கு அடங்காதது பரமாத்மா. அவ்வளவுதான், ரெண்டும் உணரும். அதனால் இதை உணர்கின்ற தெய்வம். அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, இது இந்த பரமாத்மா. ஆனால் மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கூண்டேரி சாட்சி சொல்லுமா? நான் பார்த்தேன்னு சொல்ல முடியாது. அப்போ வெறும் உணர்தல் மட்டுமே, நிகழ்காலம் மட்டுமே. உணர்ந்தேன் என்ற கடந்த காலம் கிடையாது, உணர்வேன் என்ற எதிர்காலமும் கிடையாது, நிகழ்காலம் மட்டுமே. அதனால் இது உணர்கின்ற பரம்பொருள் பரமாத்மா, இது உணராத சுத்தவேலி. அப்போ இங்க இல்லாதது இங்க வர முடியாது இல்லையா? இல்லாதவருக்கு இருப்பு கிடையாது. அப்ப இங்க இல்லாதது இங்க வர முடியாது. அப்ப என்ன பேதம்? திணிவிலே பேதம், அணுக்களின் திணிவிலே பேதம், சுத்தவெளியின் துகள்களிலே இருந்து பரிணமித்த ஒவ்வொன்றிலேயும் பேதங்கள். அதனால் அணுவாயும் தனித்தனியே இயங்கிக் கொண்டு இந்த உலகத்துல அணு என்று சொல்லக்கூடிய மின்னணுவாக, துணை மின்னணுவாக, கருவணுவாக இயங்கிக் கொண்டும் ஆறாக காட்சியளிக்கும் நீர் போல. அது எப்படி ஆறாக காட்சியளிக்கும் நீர் போல? அணுவாக தனித்தனி இயங்கிக் கொண்டு ஆறாகவும் காட்சியளிக்கிறது. அப்படின்னா எப்படி? இப்போ தண்ணியில என்ன இருக்கு? பாமரனுக்கு தண்ணி அப்படின்னு தெரியும். கொஞ்சம் அறிவு விஞ்ஞானத்துல உயர்ந்தவர்களுக்கு நீரின் அடிப்படை H2O, 2 வகை அணுக்களின் சேர்க்கை. அப்ப 2 வகை அணுக்கள் சேர்கின்ற போது ஒரு துளி நீர் பிரசனமாகிறது. இந்த அணுக்கள் என்ன வகை? ஒன்று H, ஒரு எலக்ட்ரான், ஒரு புரோட்டான், ஒரு நியூட்ரான். இன்னொன்று ஆக்சிஜன் O. 8 மின்னணுக்கள், 8 துணை மின்னணுக்கள், 8 கருவணுக்கள். மின்னணுவை கணக்கெடுக்கிறது இல்லை, துணை மின்னணுவையும் கருவணையும் தான் கணக்கெடுப்பாங்க. ஏன்னா மின்னணு என்பது நிற்காது, வேகம் அதிகம். ஒரு பொருளாக மாற வேண்டும் என்றால் ஸ்டெபிலிட்டி இருக்கணும்னா திணிவு இருக்கணும். அப்ப திணிவு பெற்றது மையத்தில் இருக்கக்கூடிய புரோட்டான், நியூட்ரான் தான். அதனால் இது 8, இது 8, 16. ஹைட்ரோஜன்ல துணை கருவணு 1, துணை மின்னணு 1, புரோட்டான் 1, நியூட்ரான் 1, 2. இப்படி ஒவ்வொரு அணுவிலேயும் எண்ணிக்கை மாற மாற தரம் மாறிக்கொண்டே போகிறது. 200 சில்லறை வந்தா தங்கமாயிடுது. அப்போ நம்ம பார்க்கின்ற ஆறு என்பது என்ன? நீர்த்துளிகளின் சேர்க்கையின் ஓட்டம். ஆறு என்ற சொல்லுக்கு கரண்ட் என்ற அர்த்தம். கரண்ட் என்ற சொல்லுக்கு தொடர் ஓட்டம் என்ற அர்த்தம். அப்ப தொடர்ந்து ஓடிக்கொண்டிருப்பது ஆறு என்றால் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருப்பது. இது ஓடிக்கொண்டிருக்கிறது, நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீரின் மூலக்கூறு என்ன? H2O. அதன் மூலக்கூறு என்ன? அணு. அப்போ அணுவாயும் தனித்தனி இயங்கிக் கொண்டு
ஆறாகவும் காட்சியளிக்கும் நீர் போல அணுவாயும் கூட்டுறவாய் காட்சியாகும் அகண்ட பேரண்டத்தில் தோற்றமெல்லாம். இந்த பிரபஞ்சத்துல அணுக்களும் இருக்கு, சுத்தவெளியின் தன்மையும் இங்க இருக்கு. அந்த அணுக்களின் சேர்க்கையினால் ஆன பல்வேறு பொருட்களும் உண்டு. இதுவரைக்கும் போகுது, அணுக்கள் கூடிக்கொண்டே வரும், கனத்த பொருட்களாக மாறிக்கொண்டே வரும். மேற்கொண்டு நெருங்க முடியாத அளவுக்கும் அணுக்கள் நெருங்கும். அப்படி நெருங்குகின்ற போது அது ஃபிஷன், சிதைந்து போகும். ஃபியூஸ் ஆகாது, ஒண்ணுக்கு சேராது, சிதைந்து போகும். அந்த சிதைந்தால் அது அணுகுண்டு வெடிச்ச மாதிரி வெப்பமாகும். இன்னும் சொல்ல போனா பூமி மையத்தில் இருக்குது, அங்கிருந்து ஓசை வெளியே வர முடியாது. அப்ப வெப்பத்தை மட்டுமே வெளிப்படுத்துகிறது. வெளி உள்ள நெருப்புல வெப்பமும் இருக்கு, வெளிச்சமும் இருக்கு. இப்படி அணுவாயும் கூட்டுறவாய் காட்சியாகும் அகண்ட பேரண்டம். இது எவ்வளவு பெருசு! யூனிவர்ஸ் என்று சொல்றாங்களே விஞ்ஞானத்துல, எவ்வளவு பெருசு என்று கணக்கெடுக்க முடிந்திருக்கிறதா? ஏதோ ஒரு கணக்கு சொன்னாலும் அது தோராய கணக்கு தான். ஏன் அப்படின்னா, இந்த நாம் வாழ்கின்ற இந்த சூரிய குடும்பம் இருக்கு பாருங்க, இதனுடைய எல்லையை விஞ்ஞானத்தால் கணிக்க முடியவில்லை. இந்த சூரியனுடைய காந்த களம் எங்கே முடிகிறது என்பதை விஞ்ஞானம் சொல்ல முடியல. ஏன் முடியல அப்படின்னா, மகர்ஷிட்ட ஒரு முறை கேட்டோம், சாமிஜி பிரபஞ்சத்திற்கு எல்லை இருக்கா? இருக்கு ஆனா இல்லைன்னார். அது என்ன சாமிஜி இருக்கு ஆனா இல்லை? இருக்கு, பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது என்றால், மிக எளிமையான உதாரணம் சொன்னார். அதான் மகரிஷி. விளக்கு எரியுது, வெளிச்சம் தெரியுது, கொஞ்ச தூரம் வெளிச்சம் தெரியுது. சரி, இப்போ கேள்வி என்னன்னா, எங்கே வெளிச்சம் முடிந்து இருள் தொடங்குகிறதுன்னு ஒரு கோடு போட முடியுமா? எல்லை சொல்ல முடியுமா? முடியாது. அதே போலத்தான் பிரபஞ்சமும், பிரபஞ்சத்தை சூழ்ந்திருக்கின்ற காந்த களமும் சொல்ல முடியாது. அதனால் இந்த சூரிய குடும்பத்தின் எல்லையே கணிக்க முடியாது என்கின்ற போது அகண்ட பேரிண்டத்தின் அளவை எப்படி கணிக்க முடியும்? அதனால் இதெல்லாம் எல்லைகளை கடந்த ஒன்று. கணக்கு போடுறதுக்கு 4 டைமென்ஷன் இருந்தா தான் கணக்கு போட முடியும். காலம், தூரம், பருமன், வேகம். ஆனா இந்த 4 கணக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு உள்ளதான் கணக்கு. ஏன்னா விண்ணுக்கு தான் 4 பண்புகள் உண்டு, காந்தத்துக்கு 2 பண்பு தான். அப்ப இந்த 4 வச்சு 2 கணக்கு போட முடியாது. 2லிருந்து 4 கணக்கு போடலாம். நுணுகி போயிட்டா அந்த மெய்யுணர்விலே எல்லாவற்றையும் அகக்காட்சியாக பார்க்கலாம். ஆனா இந்த தோற்ற பொருளிலே தனியா ஒரு விண்ணுக்குள் இருக்கின்ற சுத்த வெளியை பார்க்க முடியுதா? மிக கடினம். அது போல அணுவாயும் கூட்டுறவாய் காட்சியாகும் அகண்ட பேரண்டத்தில் தோற்றமெல்லாம் அணுநிலையை பரு உருவில் உணரவல்ல அறிவுதான் உயிருணர்வாம். மெய்யுணர்வு எது, உயிருணர்வு எது என்றால், அணுநிலையை பரு உருவில் உணரவல்ல. அணுக்களின் சேர்க்கையால் வாழ்கின்ற போதுதான். ஏன்னா அணுவை நம்மால் பார்க்க முடிகிறதா? முடியாது. சாதாரண என்ன சொல்றோம், மைக்ரோஸ்கோப், இதுல அணுவை பார்க்க முடிகிறதா? அதுவும் முடியாது. அது சக்தி வாய்ந்த எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப், அதுல இன்னும் நுண்ணுகி போகக்கூடிய சக்தி வாய்ந்ததெல்லாம் இருக்கு. அதன் வழியாகத்தான் விஞ்ஞானிகள் நிறைய ஆராய்ச்சியை கண்டெடுக்கிறாங்க.
எனவே அப்படிப்பட்ட மிக நுண்மையான, இப்போ செயற்கை நுண்ணறிவு என்று சொல்வது போல செயற்கை நுண்கண்கள், அதன் வழியாக அந்த மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கிற போதும் அப்பதான் கண்டுபிடிக்க முடிகிறது இது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், குவார்க்ஸ். எனவே இது அறிவுதான் உணர்வால் அந்த அணுநிலையை பரு உருவில் உணரவல்ல நமது புலன்கள். 5 வரைக்கும் உள்ள ஜீவராசிகளில் எங்கே கண்கள் வந்ததோ அங்கே பார்க்கக்கூடிய திறம். முதல் நுண் உயிர் மைக்ரோ பாக்டீரியா, அதுல பார்க்க முடியாது, கேட்க முடியாது, சுவைக்க முடியாது. ஆனா உணரும் உணரும் காற்றின் அழுத்தத்தை உணரும், சூரிய வெப்பத்தின் அந்த வெப்பத்தன்மையை உணரும். அப்ப முதல் உணர்வாக ஓரறிவாக நுண்உயிர் இருக்கும். மனிதனிடத்துல எல்லா புலன்களும் செயல்படுவதனால அணுநிலையை பரு உருவில் உணரவல்ல அறிவுதான் உயிர் உணர்வாம். அதற்கு மேலும் அணுவுக்கு ஆதிநிலை பிரம்மம் என்று ஆழ்ந்துணர்ந்த அறிவே மெய்யுணர்வு. இப்ப விஞ்ஞானிகள் நம்மை விட நுணுகி போய் குவார்க்ஸ் வரைக்கும் நிரூபிக்கிறாங்க. இன்னொரு விஞ்ஞானிக்கு இதுதான் நுண்ணிய விண்துகள், அதாவது சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் என்று விளக்கி சொல்ல முடியுது, கருவிகளால் பார்க்க முடியுது. ஆனா அதே விஞ்ஞானம் காட் பார்ட்டிகிள் அல்லது இறை துகள் என்று சொல்லக்கூடிய போசான் பார்ட்டிகிள்ஸ், இதை உணர முடிந்ததா, காண முடிந்ததான்னு சொன்னா முடியல. அப்போ கண்களால் காணக்கூடிய பருத்தோற்றங்கள் ஒரு நிலை, விஞ்ஞான கருவிகளால் பார்க்கக்கூடிய தோற்றங்கள் ஒரு நிலை, இந்த கருவிகளாலும் காண முடியாத ஒரு நுண் இயக்க நிலை, அந்த இயக்கத்திற்கு மூலமான இருப்பு நிலை பூஜ்யம். இப்படி அணுவுக்கு ஆதிநிலை பிரம்மம் என்று ஆழ்ந்து உணர்ந்த அறிவே மெய்யுணர்வு ஆகும். இப்ப இந்த பூஜ்யத்தை போய் பார்க்கணும், முடியுதா? சாமி சொல்லுவாங்க, ஆதி என்ற வெளியினிலே சுத்த வெளிதான் இருந்தது என்று எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க. சில மகான்கள் அதை பார்த்துதானே நமக்கு வேதங்கள் வரைக்கும் எழுதி வச்சிருக்கிறாங்க. சரி, அணு எவ்வாறு அவதரித்தது? இது வேதங்கள் பேசுகிறதா, இல்ல வேற எந்த நூல்களாவது மறை நூல்களாவது இதை பற்றி பேச முடிந்ததா? இந்து தத்துவம் ஏன் மிக உயர்ந்தது? அது இந்து தத்துவம் கிடையாதுங்க, இயற்கை தத்துவம். இந்து மதம் என்ற சொல்லு தவறான சொல், சமயம் என்பதுதான் சரியான சொல். மதம் என்பது அரைவேக்காடுகளின் அடையாளக்குறி, சமயம் என்பது சான்றோர் ஆண்டோர் பெருமக்களின் சொல். இதுக்கு மதம் என்ற சாயம் கிடையாது, சமயத்திற்கு மதம் என்ற சாயம் கிடையாது. ஏனென்றால் சமயங்கள் என்பதெல்லாம் பஞ்சபூதத்தின் வெளிப்பாட்டை மையப்படுத்தியது. வெறும் சுத்தவெளி சைவ சமயம், அதுவே எழுச்சி பெற்று இறை துகளாச்சு, சக்தி சாக்தம், அதுவே விண்ணாச்சு, விநாயகன் கானபத்தியம், அதுவே ஜீவன்களிலே உணர்கின்ற திறமாக 6 வகையிலே வந்தது, சரவண பவ, கௌமாரம், முருகன். இது சுத்தவெளி, காந்தம், விண்ணு, உணர்வு, 4. இந்த 4மே 4 சமயங்கள். இவற்றோடு விண்ணை வணங்கி, இது சூரியனை வணங்கி வந்த ஆதி காலம். அது மட்டும் இல்லை, நமக்கு தாய்கோள் சூரியன், அது இல்லைன்னா எதுவுமே இங்கே இல்லை. அப்ப அதையும் ஒரு வழிபாடாக எடுத்துக்கொண்டால்
அது சௌர சமயம். இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. இதுல எந்த மதத்துக்கு இது இல்லை, எந்த மதத்துக்கு இது பொருந்தாது சொல்லுங்க? இல்ல எந்த மனிதனுக்கு பொருந்தாது? எனக்கு உயிர் இல்லை, எனக்கு ரத்த ஓட்டம் இல்லை, எனக்கு உடம்புல திசுக்கள் இல்லை, சுவாசம் இல்லை, யார் சொல்ல முடியும்? ஸோ சமயங்கள் இயற்கையின் சார்ந்தவை, மதங்கள் சில கோட்பாடுகளை சார்ந்தவை. அதனால் இப்போ இந்து மதம் பேசுவதெல்லாம் இந்து சமயத்தின் கோட்பாடுகள் தான். இவங்க பேசுற சைவம் வைணவம் எல்லாமே இந்து சமயத்தின் கோட்பாடுகளை இவங்க மதம் என்ற சாயம் பூசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ இந்த சமயம் எல்லோருக்கும் பொதுவானவை என்றால் இதுல என்ன சிறப்பு? இதை கண்டெடுத்தது இங்க இந்தியாவில் முதல் இயற்கையின் ஒரு இயக்க சீர்மையை கண்டெடுத்தது இங்கதான், அதுவும் குறிப்பாக தென்னிந்தியா தான். அதனால் 18 சித்தர்கள் இங்கதான் இருக்கிறாங்க தென்னிந்தியாவில். தொல்காப்பியர்கள் இங்கதான் இருந்தார். எனவே இந்த இயற்கையை உணர்ந்தவர்கள் என்ன சொன்னாங்க? அதே சுத்த வெளியாக இருக்கிறது, அது வேதம் எழுச்சி பெற்று எல்லாமாக வந்தது. அப்போ இது வேறெங்கும் இல்லாததுனால இந்த சமயங்களே நமக்கு தர்மங்களை போதிக்கக்கூடியவை, ஆணித்தரமான தர்மத்தை போதிக்கக்கூடியவை. தெய்வம் தெய்வ நீதி என்பது என்ற கேள்வி எங்கே எழுந்தாலும் அதுக்கு இதுதான் என்று அறிவியல் பூர்வமாக, அறிவியல் ஜீவாந்தத்தை உணர்கிறது, அறிவியல் பஞ்சபூதங்களை உணர்கிறது, அறிவியல் நுண் அணுக்கள் சப்டாம் பார்ட்டிகள் உணர்கிறது. அறிவியல் உணர முடியாதது எது? காட் அண்ட் காட் பார்ட்டிகள். கடவுளும் இறை துகளும் தான் விஞ்ஞானத்தால் காண முடியாதது, நிரூபிக்க முடியாதது, அவ்வளவுதான். அப்ப இதுவரைக்கும் துணை வருவது எது? சமயங்கள் தான். இதுவரைக்கும் துணை வருவது கௌரம், கானபத்தியம், சாக்தம், சைவம், இதுதான் துணை வருகிறது. இது யார் இல்லைன்னு மறுக்க முடியும் சொல்லுங்க? யார் பேதம் காண முடியும்? உனக்கு ஒரு சொத்து வலி, எனக்கு ஒரு சொத்து வலி சொல்ல முடியுமா? எனவே அறிவுதான் உயிர் உணர்வாம். அதற்கு மேலும் அணுவுக்கு ஆதிநிலை பிரம்மம் என்று ஆழ்ந்து உணர்ந்த அறிவே மெய் உணர்வு, உண்மை உணர்வு, இறை உணர்வு. இந்த உணர்வை ஏன் பெற வேண்டும் என்றால், இறைவனை அறிகின்ற போதுதான் இறை நீதி புரியும். இறை நீதி புரிகின்ற போதுதான் ஒழுக்கம் வரும். ஒழுக்கம் வந்தால்தான் துன்பங்கள் வராது, சுகம் மட்டுமே இருக்கும். எல்லாரும் நாடுவது என்ன, கேட்பது என்ன? யாராவது கோயிலுக்கு போய் கோடி வகை நோய் கொடையா, சாகும் வரை அழவிடையான்னு கேட்பாங்களா? சொல்லுங்க. அப்போ வேண்டுவது ஒன்று என்றால் வாழ்வதும் அதனோடு இணைந்துதான் இருக்கணும். சென்னைக்கு போறதுக்கு லக்னோவுக்கு டிக்கெட் எடுத்தா எப்படி போவீங்க? இலக்கு எங்கே? அதை புரிந்தாதான் வாழ்க்கை புரியும். அதனால் இறை உணர்வும் அறநெறியும் அறிகின்ற போது வாழ்க்கையில் துன்பங்கள் குறைந்து கொண்டே வந்து ஒரு கட்டத்தில் இந்த பூமி தான் சொர்க்கலோகம், தனி ஒரு சொர்க்கம் கிடையாது. சொர்க்கமும் நரகமும் நம் வசமே. அதை அறிவதற்கு நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். ஒரே ஃபார்முலா இதுதான், கர்மயோகத்தின் சுருக்கமான வரி. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருமை. சிறப்பாக தொடர்ந்து மகான் கவிகளுக்கு விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால்
உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி புதுசா வந்திருக்கிறவங்க யாருன்னு தேடி பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மையொன்றை தேர்ந்திடுதல். நன்றிகளுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மழைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன் ஐயா. உலக நல வாழ்த்து. வாழ்க வளமுடன் ஐயா. ஜூம் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்டார்கள். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட நண்பர்கள் தவத்தில் இணைப்புல கொஞ்சம் சிக்கலா இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழி நடத்தியோர், நற்சிந்தனைகள் வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்கள் தம் அன்பு குடும்பம், அவர்தம் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து
நம்ம இந்த நிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே நம்மை வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.